ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளிலும் உங்களை காணும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இருந்த இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்களோடு இருந்ததுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை வழி நடத்த போகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அபிஷேகித்து நடத்த போகிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில யூடியூப் மூலமா பார்க்கும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதம் கூடவே இருந்து வழி நடத்துவதாக தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யும் ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Praise the Lord. Hallelujah. So தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் தேவ செய்திக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஹல்லேலூயா. இயேசு ரொம்ப நல்லவர். ஆமென். பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் ஒழுங்கீனமான காரியங்களை அவர் ஒழுங்காக்குகிற தெய்வமா இருக்கிறார். ஆமென். எந்த இடம்லாம் சரியா இல்லையோ அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே அது எல்லாம் ஒழுங்காக மாறுகிறது. முக்கியமா நம்ம பார்த்தோம் என்றால் ஆதியாகமத்துல முதல் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் தேவன் வாசிப்போம். தேவன் வெளிச்சம் உண்டாகிறது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென். இப்போ வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் என்று அந்த வார்த்தையில வாசிப்பதற்கு முன்பதாக ஒரு வார்த்தை இருக்கிறது. பூமியானது எப்படி இருந்ததுன்னா அது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது. ஒன்று. இரண்டாவது, அந்த இடத்துல முழுவதுமா இருள் சூழ்ந்திருந்தது. ஹல்லேலூயா. அப்போ ஒருவருடைய வாழ்க்கையில என்னெல்லாம் ஒழுங்கினமோ, எந்த இடமெல்லாம் சரியா இல்லையோ அங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை என்ற வெளிச்சம் வந்தவுடனே சூழ்நிலைகள் மாறுகிறது. ஹல்லேலூயா. அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை எங்கே வருகிறதோ அந்த வார்த்தையில வல்லமை உண்டு. அந்த வார்த்தை அற்புதங்களை செய்யும். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாய் சொல்லுவார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, வாயிலிருந்து தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். அப்ப கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு என்ன தேவை என்றால், ஒருத்தனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேண்டும் என்றால், அவனுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்றால், அவன் கீழிருந்து அவன் மேலாக அந்த உயர்த்தப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை தேவை. ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப அடிமைத்தனத்தில் இருக்கும்போது ஆண்டவர் அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை வெளியே கொண்டு வந்தார். அவர்களை கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஜாதியா இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசேவை கொண்டு கர்த்தர் வழி நடத்தும் போதெல்லாம் அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றாய் அனுப்பி ஆண்டவர் அற்புதங்கள் பல செய்தார். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த காரியங்களை பார்க்கும்போது யாக்கோபுடைய காரியங்களை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல ரொம்ப அருமையான வார்த்தை வாசிப்போம். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று. ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், அந்த வார்த்தை போய் அந்த இஸ்ரவேலுக்குள்ளாக இறங்கியது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்த்தோம் என்றால் அவனை எத்தன் என்று சொல்லப்படுகிறது. அவன் தன்னை குறித்து சொல்லுவார், நான் எத்தனாய் இருக்கிறேனே என்று அவர் சொல்லுவார். அப்போ எத்தனாய் இருந்த அவனுடைய வாழ்க்கையில ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் நாம் வாசித்தோம் என்றால், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஆமென். அவருடைய வாழ்க்கையை அப்படியே ஆண்டவர் மாற்றி போட்டார். அவர் பேரை மாற்றி அவருடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். என் வாழ்க்கை சரியாவே இல்லையே, என் வாழ்க்கை எப்படி மாறும், என்னுடைய நிலைமை இப்படி இருக்கே, என் குடும்பம் சரியில்லை, நான் சரியில்லை, எல்லாமே பிரச்சனையா இருக்கு, கடன் தொல்லையில இருக்கிறேன், நான் ஏன் வாழணும், என் குடும்பம் ஏன் வாழணும். இன்னைக்கு நிறைய தற்கொலைகள் நடக்குது. பாத்தீங்கன்னா செய்தி எடுக்கும் பொழுதெல்லாம் தற்கொலைகள் வருது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மனநிலைமையில இந்த வேளையில இந்த பிரசங்கத்தை கேட்கிற பிள்ளைகளா இருந்தீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார். இன்றைக்கு யாக்கோபு தன்னுடைய சூழ்நிலையில அவர் நிற்கும் போதே, நான் எத்தன், நான் ஏமாற்றுக்காரன், நான் ஒன்றுக்கும் உதவாதவன், சோ என் வீட்டை விட்டு நான் வெளியே வந்துட்டேன், நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறேன், என்னால எதுவும் பண்ண முடியாதுன்ற மனநிலைமையில இருந்தான். ஆனா கர்த்தர் அவனை அழைத்தார், அவன் பேரை மாற்றினார், யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், அவனை இஸ்ரவேல் என்ற ஒரு பெரிய ஜாதியாக மாற்றினார். அதுக்கப்புறம் தான் இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மீது ஆண்டவருடைய வார்த்தை இறங்கிற்று. அது இறங்கி என்ன பண்ணுச்சுன்னா, சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் நிறைவேறியது. ஹல்லேலூயா. அவனை குறித்து என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றினார். அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தா அந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்தாலும் தேவன் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தையும் ஒரு பாகிலும் மாறுவதில்லை. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றுவார். உன் சூழ்நிலை உனக்கு அது பெரிதா இருக்கலாம். ஐயோ எனக்கு பாரமா இருக்கு, என்னால வாழ முடியல, என்னால இந்த சூழ்நிலை இருந்து வெளியில வர முடியல. பாருங்க, இந்த உலகம் இருளா இருக்கும்போது கர்த்தருடைய
வார்த்தை தான் வெளிச்சத்தை கொடுத்தது. இன்றைக்கு இருளான ஒரு சூழ்நிலை இருக்கிறியா, உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்க காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை உருவாக்கக்கூடியது. ஆமென். பாருங்க, இந்த நாட்களில மனுஷருடைய வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கும்? உயிரோடு இருக்கிறவர்களை பேசியே சாவடிப்பாங்க. உயிரோடு இருக்கிறவங்க மனுஷருடைய வார்த்தைகள் கேட்கும் போதே மரித்து போவார்கள். ஆனா கர்த்தருடைய வார்த்தை எப்படி தெரியுமா? மரித்தவர்களையும் உயிரோடு மாற்றக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். ஒருவேளை உங்க வார்த்தையால யாராவது சாகடிச்சிருந்தா, ஏன் நான் உயிரோடு இருக்கணும், இவங்க என்ன இப்படியா பேசிட்டாங்களே, என்னால இந்த வார்த்தையை என்னால அக்செப்ட் பண்ண முடியல, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, எல்லார்கிட்டயும் நான் பேச்சு வாங்கணுமா, என் வீட்டுல என்ன திட்டுறாங்க, வெளியில என்ன திட்டுறாங்க, என்னை இவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்களே, இந்த வார்த்தையின் திரட்சியினால நான் உயிரோடு இருப்பது மரிப்பது மேல் என்று நீ நினைத்தா, இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். உன் வாழ்க்கையின் கோணலை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். பொறுமையா இந்த பிரசங்கத்தை கேளுங்க. உங்களுக்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களோடு பேச அவர் காத்திருக்கிறார். ஆமென். சோ உங்கள் நாவின் வார்த்தைகளை குறித்து இந்த வேளையில ஆண்டவர் இந்த வேளையில உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவையற்ற வார்த்தைகளை புலம்பாதீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் அது மாறும் என்று இன்றைக்கு பிரசங்கம். எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் வார்த்தை ஒன்று போதும். இஸ்ரவேல் மீது வார்த்தை இறங்கிற்று, அதை கர்த்தர் மாற்றினார். இன்னொரு இடத்துல யோசுவாவை குறித்து வசனம் சொல்லுகிறது. யோசுவா 21 வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளின் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஆமென். இஸ்ரவேலருக்கு அவர் சொல்லின ஒரு நல் வார்த்தை கூட தவறி போகவில்லை. நல்ல வார்த்தை தான் தேவன் பேசுவார். ஆமென். உங்க பக்கம் பேசுற வார்த்தையை காதுல போடாதீங்க. அவங்க எப்பொழுதுமே உங்களை புறம் கூறுவார்கள். அவர்கள் எப்பொழுதுமே தவறான வார்த்தைகளை சொல்லுவார்கள். எப்பொழுதும் மற்றவர்கள் சபிப்பார்கள். மற்றவர்கள் ஏதாவது வார்த்தைகளை பேசினா அதை காதுல போடாதீங்க. கர்த்தர் பேசுற வார்த்தை நல் வார்த்தைகளை கேளுங்க. அருமையான பிள்ளைகளை, இந்த பிரசங்கத்தை கேட்க வந்தீங்களே, இது நல்ல வார்த்தை. ஆமென். கர்த்தர் எனக்காக பேசுகிறார். என் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அநேக வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உண்டே. அந்த நல்ல வார்த்தையில கெட்டியா பிடிச்சுக்குங்க. ஆண்டவர் எனக்கு பேசியிருக்கிறார், என்னை நிச்சயமா நடத்துவார். அந்த வார்த்தை வீணாய் போகாது. ஒருவேளை எங்க அப்பா என்னை காப்பாத்துறேன்னு சொல்லியிருந்தா அந்த வார்த்தை கூட மாறி போகும். இல்ல என்னோட உடன் பிறந்தவங்க உன்னை கைவிடவே மாட்டேன், நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லியிருந்தா அந்த வார்த்தையும் மாறி போகும். ஆனா கர்த்தர் காப்பாற்றுவேன் என்று சொல்லியிருந்தா, இஸ்ரவேல் ஜனங்களை என்றைக்கு கைவிடலையோ அந்த தெய்வம் உன்னையும் கைவிட மாட்டார். யாக்கோபுடைய நிலைமையை எத்தனா இருந்தவனை ஆசீர்வாதம் உள்ள இஸ்ரவேலனாக ஒரு பெரிய ஜாதி உள்ள பிள்ளையாக கர்த்தர் எப்படி மாற்றினாரோ, அதே போல நீயும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உள்ள, உன் குடும்பத்துக்கு பெரிய ஆசீர்வாதம் உள்ள ஜாதியாய் நீ மாறுவாய். அக்கா, இதுக்கு வாய்ப்பே இல்ல, எங்க வீட்டின் சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு, எங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் விரோதமா இருக்கு, எல்லாமே தலைகீழா இருக்கு, வியாதியினாலும் பலவீனத்தினாலும் துவண்டு போயிருக்கிறோம், இது மாறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று இருக்கியா? இல்ல, கர்த்தருடைய வார்த்தை பற்றிக்கொள். கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்துல சொல்லுகிற நல்ல வார்த்தைகளை பிடிச்சுக்கோங்க. இஸ்ரவேலுக்கு சொன்ன நல் வார்த்தைகள் நிறைவேற்றினார், இன்றைக்கு உங்களுக்கு நிறைவேற்றுவார். இன்றைக்கு இந்த பிரசங்கமே இதுதான். உனக்கு கொடுத்த வார்த்தை நான் நிறைவேற்றுவேன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நிறைவேற்றுவதை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்பேற்பட்ட நல் வார்த்தைகள் உங்களிடத்துல உண்டு. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உங்களிடத்துல உண்டு. அவர் நல்ல வார்த்தைகளை நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. இதே போன்று புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் அநேக இடங்களில் அற்புதம் செய்தார். பாருங்க, ஒவ்வொரு இடத்துல அவர் செய்த அற்புதங்கள் ஆச்சரியமானது. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் ஏற்படுகிறது. ஆமென். இவ்விதத்தை ஒரு 100க்கு அதிபதி என்ற ஒரு மனுஷன் நல்லா அறிந்து வைத்திருந்தார். இதை குறித்து நாம் வாசிப்போம். மத்தேயு 8 வசனத்துல நாம் வாசிச்சோம் என்றால், அந்த 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் அவன் வியாதியா இருந்தான், பலவீனப்பட்டிருந்தான். அவனுடைய அந்த வியாதியின் பலவீனத்தை அவன் கண்டு இயேசு கிட்ட வந்து அழகாய் ஒரு வார்த்தை சொல்வார். வாசிப்போம். 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நல்லா தெரிந்து வைத்திருக்கிறார். இயேசு ஒரு வார்த்தை சொன்னா போதும் என்னுடைய வேலைக்காரருடைய வியாதிகள் சுகமாகும் என்பதை அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோ அவர் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறார். கர்த்தர் எப்பேற்பட்டவர், இயேசு எப்பேற்பட்டவர். அவர் இந்த ஊர் உலகத்துல வரும்போதெல்லாம் அற்புதம் செய்கிறவராக, அதிசயம் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அன்பு பிள்ளையே, நீங்களும் அநேக இடங்களில் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அங்க அற்புதம் செய்தார் இயேசு, இந்த வியாதியை சுகமாக்கினார், இந்த இடத்துல அற்புதங்களை ஆண்டவர் செய்தார் என்று நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் வந்து சுகப்படுத்தியிருக்கிறார். எத்தனையோ கேன்சர் கட்டிகளை ஆண்டவர் சுகப்படுத்தியிருக்கிறார். எத்தனையோ பேருடைய வியாதிகளை நீக்கி இருக்கிறார், ஜுரங்களை நீக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இந்த நாட்கள்ல இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்று நாம் சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த நாட்களில அவர் 100க்கு அதிபதி அழகாய் அறிந்திருந்தார். இயேசு சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அந்த வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று. ஹல்லேலூயா. தேவன் அதை கண்டு ஆச்சரியப்படுகிறார். இவ்விதமான விசுவாசம் உள்ள பிள்ளைகளா நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு வார்த்தை சொல்ல அவர் காத்திருக்கிறார். இன்றே உங்கள் வீடுகளில் ஒரு அற்புதம் உண்டாகும். இன்றே வியாதிகளோடு யாராவது போராடி கொண்டிருந்தா
சுகத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஒரு வார்த்தை உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த பிரசங்கத்தை கேட்க வந்த அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில சுகம் உண்டு. உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் பலத்தை கொடுத்து உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவரே பரிகாரி. உங்களுக்காக அவர்தான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இதே போன்று மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. அவர்களுக்கு ஒரே ஒரு சகோதரன், அவன் மரித்து போகிறான். அவன் மரித்து போன ஒரு சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து அந்த ஊர்ல இல்ல. அந்த இயேசுக்கு பிரியமான அந்த குடும்பம், ஆனா அந்த நாட்களில அவர் இல்லாதது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகுது. ஐயோ, இப்படி என் தம்பி இறந்துட்டான், இயேசுவும் இல்லையேன்ட்டு அந்த சகோதரிகள் பயங்கரமா அழுகுறாங்க. உடனே இயேசுக்கு செய்தி அனுப்புகிறார்கள். அவரும் கடந்து வருகிறார். அவர் வந்து பார்க்கும் பொழுது 4 நாள் ஆயிடுச்சு. இப்ப மரித்துட்டாங்க, செத்து போயிட்டாங்கன்னா எப்படியோ வந்து மறுநாளே வைக்க மாட்டாங்க, எடுத்துட்டு போய் நம்ம வந்து அடக்கம் பண்ணிடுவாங்க. இப்ப 4 நாள் ஆச்சுன்னா அந்த கல்லறையில வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் அது வந்து நாரிடும், இல்லைன்னா அந்த இடம் வேற மாதிரி இருக்கும். அந்த மரித்து 4 நாள் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. அப்பேற்பட்ட இடத்துல இயேசு வருகிறார். இயேசு வந்த உடனே அந்த லாசரு கல்லறை எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு கேக்குறாங்க. கேட்ட இடத்துல அந்த இடத்துல போய் நிக்கிறாரு. நின்னதும் ஒரு அருமையான வார்த்தை சொல்லுகிறார். யோவான் 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிப்போம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, உரத்த சத்தமாய் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. நிறைய வார்த்தை சொல்லல. இந்த நாட்கள்ல நிறைய வந்து ஏதாவது பேசணும்னா நிறைய பேசிட்டே இருப்பாங்க. இத பண்ணணும், அத பண்ணணும், அப்பதான் உயிர் வரும்னு சொல்லி என்னென்னமோ பண்ணுவாங்க. இல்ல ஆசீர்வாதம் பெருகணும்னா வந்து நரபலி கொடுப்பாங்க. எதையாவது பண்ணி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமான ஒரு காரியத்தெல்லாம் செஞ்சுதான் ஒரு காரியத்தை உருவாக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இயேசுக்கு அப்படி தேவையே இல்லை. இயேசுக்கு ஒரு வார்த்தை போதும். அவர் சொன்ன ஒரு வார்த்தையிலே எத்தனை நாள் ஆனாலும் சரி, 4 நாள் இல்ல, இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் சரி, மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்புகிற சக்தியும் வல்லமையும் இயேசு கிட்ட இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் ஆண்டவர் உங்களிடத்துல பேசுகிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில மரித்து போன ஒரு காரியமா இருக்கலாம். இந்த ஆசீர்வாதம் எங்க வீட்டுக்கு வராது, இந்த சொத்தின் காரியம் எங்கள் வீட்டுக்கு வராது, இதெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் மரித்து போச்சு, இந்த காரியம் ஒன்றுமே ஆகாது, சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கு, எனக்கு சேலரியே வராது, எனக்கு சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்குது, எனக்கு புரிஞ்சு போச்சு, இதுக்கு வந்து இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமே இருக்காது, நான் இந்த படிப்பை முடிக்கவே மாட்டேன், எனக்கு ஒரு நல்ல சீட்டு கிடைக்கவே கிடைக்காது, மரித்து போன ஒரு காரியம் என்று நீங்க நினைத்திருந்தா இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. அநேக இடங்கள்ல நான் கேட்கிறது உண்டு. பிள்ளைகள் பேசும்போது அவிசுவாசமான வார்த்தைகள், ஏராளமான வார்த்தைகள், இது கிடைக்காது, இது நடக்காது, இது முடியாது என்று பேசிக்கொண்டே இருப்பார்கள். இல்ல, ஆண்டவர் வந்துட்டார்னா ஒரு வார்த்தை போதும், அந்த இடத்துல மரித்தது உயிரடையும். ஆமென். ஹல்லேலூயா. மரித்த கேசுகள் எல்லாம் இன்றைக்கு உயிராக மாறி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். இந்த வேளையில ஆண்டவர் உங்களுக்காக கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார். நீங்கள் ஜெபித்தால் போதும், கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். அவரை விசுவாசித்தால் போதும், அவருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறார். எந்த காரியம் மரித்தது என்று ஃபீல் பண்ற, ஆண்டவரே இது முடியவே இல்லை, ஆண்டவரே என் கைக்கு வரவே இல்லை, ஆண்டவரே இந்த காரியங்களை குறித்து நீங்கள் ஏதாவது பேசுங்க என்று புலம்பி அழுது கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரியே, உனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வருகிறார். மரித்த காரியங்கள், புதைந்த காரியங்களை வெளியே கொண்டு வருகிறார். ஆசீர்வாதமான காரியத்தை உன் கண் காணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளிலும் இந்த பிரசங்கத்தை கேட்க வந்த அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய காரியங்களை கர்த்தர் உயிரடைய செய்வார். என்னவானாலும் சரி, சந்தோஷமா இருங்க. இந்த லாசரு மறுபடியும் உயிரோடு வருகிறார். வந்து அந்த குடும்பத்தோடு கூட கர்த்தர் சேர்க்கிறார். மரித்ததை உயிரோடு மாற்றுகிற கர்த்தர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். ஆண்டவர் பெரியவர். ஆமென். இன்றைய பிரசங்கத்துல கர்த்தர் சொல்ற ஒரே வார்த்தை, ஒரு வார்த்தை போதும், உன் வாழ்க்கை மாறும். இந்த உலகத்தையும் மாற்றுச்சு, யாக்கோபுடைய வாழ்க்கையை மாற்றுச்சு. ஆண்டவர் பெரிய அற்புதங்களை யோசுவோட வாழ்க்கையில செய்தது, மோசேயோட வாழ்க்கையில செய்தது போல இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் வார்த்தை வந்திருக்கிறது. இன்றைக்கு கேட்டபடியே உன் காரியங்களை அவர் மாற்றுவார். வியாதியோ, பலவீனமோ, சுகவீனமோ, காரியமோ, கர்த்தர் ஒரு வார்த்தையில் உங்களை சுகப்படுத்துவார். சுகம் உண்டு, ஆண்டவர் இடத்துல சுகம் உண்டு, சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொன்னவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இருந்த இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். அன்பு ரட்சகா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, இந்த தேவ செய்தி நிமித்தமாக ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட முகமுகமாய் பேசின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா, உங்களுடைய வார்த்தை எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இன்றைய தினத்துல இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாய் நீர் அசைவாடுவீராக. என் தெய்வமே, நீர் சொல்லின எல்லா வார்த்தைகளும் ஆண்டவரே தரையில விழுந்து போகாதபடிக்கு நீர் செய்து முடிக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எந்த இடங்கள்லாம் நீர் பிள்ளைகள் வெட்கப்பட்டார்களோ அந்த இடங்களெல்லாம் ஆண்டவரே இந்த
பிள்ளைகளை உயர்த்த போகிறீர். உம்முடைய வார்த்தை பெரிய காரியங்களை செய்ய போகிறது. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அற்புதமான காரியங்களை செய்வீராக அப்பா. இந்த வேளையில அப்பா யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்பை நீர் கேட்டு ஆசீர்வதிப்பீராக. கண்ணீரோடு புலம்புகிறவர்களுக்கு ஆண்டவரே ஆனந்த களிப்பான ஆசீர்வாதம் உள்ள ஆண்டவரே செய்தியை நீர் கட்டளிடும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வரும் நாட்களில் சாட்சியா கேட்கும்படியான அற்புதங்களை காண செய்வீராக. உடைய பிரசன்னத்துக்குள்ளாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடர்ந்து காத்துக்கொள்ளும். உடைய வார்த்தை நீ சொன்ன ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை அற்புதங்களை செய்யட்டும், அதிசயங்களை காண செய்யட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா எண்ணி முடியாத அற்புதங்களை செய்து தொடர்ந்து வழி நடத்தும். காத்துக்கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.